சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம சிந்தாமணி இருந்துட்டு நேராக நம்ம மீனாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சத்யாவை பார்த்து, நீ தான் அவரு கூட வேலை செஞ்சிட்ருக்கியா? ஆமாம், வேலைக்கு வந்தால் வேலையை மட்டும் செய்யணும், அதை விட்டுட்டு அவங்க பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டு இருக்க. உசுரோடு இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஏற்கனவே உன் அக்காவால் நான் தோற்று போய் அவமானத்தில் இருக்கேன். பத்தாததுக்கு நீ ஏன் பொண்ணையே விரும்பிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை வந்து விசாரிக்கவும், சத்யா இருந்துட்டு ரேகா உங்களுடைய பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், அவள் என்னுடைய பொண்ணு தான். தெரியாம தான் அவ கூட நீ பழகிட்டு இருக்கியா? எல்லாத்தையும் பிளான் போட்டு தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அக்கா என் போட்டிக்கு வந்து என்னையே அழிக்கணும்னு பாப்பா. ஆனால் நீ எங்கள் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி மொத்தமாக உங்கள் காலு கீழே கொண்டு வரலான்னு பார்த்துட்ருக்கீங்களா? இங்கே பாரு, மறுபடியும் என் பொண்ணு பின்னாடி நீ சுத்தன நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் ரேகா கிட்ட அப்போவே சொன்னேன், நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இதெல்லாம் ஒத்து வராது, வேண்டான்னு சொன்னேன். ஆனால் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலையும் பார்த்துக்கலான்னு ரேகாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அந்த வாக்குப்படி நான் கண்டிப்பாக ரேகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் முன்னாடி நான் சந்தோஷமாக வாழ தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சிந்தாமணி வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.